வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இப்ப நான் உங்ககிட்ட என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையின் கதை அப்படின்ற அழகான புத்தகத்தை பத்தி சொல்ல போறேங்க. ரீசெண்டா இதைத்தான் நான் படிச்சு முடிச்சேன். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்திபன் அவர்கள் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை. இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்முடைய சென்னையை பத்தி, சென்னையில் உள்ள இடங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய சரித்திரத்தை பத்தி ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுதுங்க. எங்க இருந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவர் கலெக்ட் பண்ணினாருன்னு தெரியல. புத்தகம் முழுக்க முழுக்க அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். சென்னையில இருக்கிறவங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரின் பெயரும் எப்படி வந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகம் நிச்சயமா உங்க கையில இருக்கணும். அவ்வளவு அழகா இருக்குங்க. கிட்டத்தட்ட 300 வருஷ வரலாறு இந்த புத்தகத்துல கொண்டு வந்திருக்காரு. அதாவது அவரே சொல்லியிருக்காரு, சென்னையின் பெருமைக்குரிய அடையாளங்கள் பற்றி அதிகம் அறியப்படாத, பேசப்படாத செய்திகள் தான் இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே சொல்றேங்க, அவ்வளவு அழகான பொக்கிஷம் இந்த புத்தகம். இதுல ஒவ்வொரு பக்கத்தை படிக்க படிக்க நம்மளும் அந்த காலத்துக்கு போயிடுவோம். அந்த காலத்துக்கு போய் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அந்த எழுத்து நடை இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகான எழுத்து நடை. எங்கேயுமே போரே அடிக்கல. எடுத்த வேகத்துல நான் இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு அற்புதமான புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாருங்க, அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புனித ஜார்ஜ் கோட்டையில இருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. எங்க முடிக்கிறாரு அப்படின்னா மெட்ராஸின் கதை அப்படின்னு சொல்லி கடைசியில முடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 101 அத்தியாயங்கள் இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டையில இருந்து ஆரம்பிக்குது. சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்றோம்ல, தலைமைச் செயலகம் இருக்குதுல, அந்த இடத்துக்கான வரலாறுல தொடங்கி மெட்ராஸின் கதை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டடமும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாலையும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவும் எப்படி வந்தது, அதுக்கு பேர் எப்படி வந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சரித்திர நிகழ்வுகள்லாம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாமானியர்கள் தொட்டு மிகப்பெரிய ஆளுமைகள் யார் அப்படிங்கிறத ஒவ்வொரு பக்கத்திலையும் அழகா பதிவு செஞ்சிருக்காரு பார்த்திபன் அவர்கள். எதை சொல்றது எதை விடுறது அப்படின்னு தெரியலங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை நமக்கு தெரியும். அது வந்து பிரிட்டிஷார் தான் கட்டினாங்க 1639 இங்க வந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உள்ளே வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் மேரிஸ் சர்ச் இருக்கு. இந்த சர்ச்ல தான் ராபர்ட் கிளைவுக்கு கல்யாணம் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் ரொம்ப புதுவிதமான விஷயம் நமக்கு. அதுல தொடங்கி அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு அவரு. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லி, அடுத்தது செயின்ட் மேரிஸ் சர்ச் இருக்கு, அடுத்தது ராயபுரம் ரயில் நிலையம் எப்படி வந்தது, இப்போ அதோட நிலைமை என்ன, அப்புறமா வந்து ஏல் அப்படின்றவரை பத்தி நீங்க பாருங்க. ஏல் யூனிவர்சிட்டி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு காரணமும் நம்ம மெட்ராஸ் தாங்க. இந்த மெட்ராஸ்ல தான் ஏல் இருந்திருக்காரு. அவருடைய பேர்ல தான் ஏல் யூனிவர்சிட்டியே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் புதுவிதமான விஷயம் நமக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சேப்பாக் பேலஸ், அப்புறம் மெட்ராஸ்ல வந்த பஞ்சம்பத்தி, கருப்பர் நகரம், வெள்ளை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நகரங்கள் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய கூவம் ஆறு இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆறு வெள்ளியாய் உருகி ஓடுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கவிதை எழுதுற அளவுக்கு இருந்திருக்கு. இங்க படகு போக்குவரத்து இருந்திருக்கு. இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சொர்க்க புரியா இருந்திருக்கு கூவம் ஆற்றங்கரை அப்படின்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு கண்ணீர் தாங்க விடணும் கூவத்தை பார்த்து. அந்த அளவுக்கு வரலாறு அவ்வளவு அழகா இங்க சொல்லியிருக்காரு. எப்படி ஐஸ் ஹவுஸ் வந்து விவேகானந்தர் இல்லமா மாறிச்சு அப்படிங்கிற அந்த வரலாறு. மெரினா பீச்சுக்குன்னு சொல்லிட்டு தனி வரலாறு இருக்குங்க. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது பிரசிடென்சி காலேஜா இருக்கட்டும், ரிப்பன் பில்டிங்கா இருக்கட்டும், பாரிஸ் கார்னரா இருக்கட்டும். பாரிஸ் கார்னர் கூட ஒரு பிரிட்டிஷ்காரருடைய பேர்ல தான் வந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம அறியாத விஷயம்தான். அப்புறம் மெட்ராஸ் போர்ட் பத்தி எழுதியிருக்காரு. இப்படி சொல்லிட்டே போலாங்க. சொன்னா நான் வந்து சொல்லிட்டே போவேன். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. உலகத்துல எது கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட அற்புதமான நகரமா நம்முடைய சென்னை இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சென்னையில இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயங்கள் நிச்சயமா இருக்கு. ஏன்னா நிறைய பில்டிங்ஸை வந்து நம்ம வந்து எந்த ஒரு எண்ணமும் இல்லாம கடந்து போவோம். ஆனா ஒவ்வொரு பில்டிங்க்கு பின்னாடியும் மிகப்பெரிய சரித்திரம் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு இவருடைய புத்தகத்தை படிக்கும் போதுதான் நமக்கு தெரியுது. எந்த ஒரு சாலையா இருக்கட்டும், அந்த சாலைக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சரித்திரம் இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டடங்களும் சரி, மிகப்பெரிய சாலைகளும் சரி, தெருக்களும் சரி, இன்னைக்கும் பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த பேரை தாங்கி நிக்குது. இந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாமானிய ஆங்கிலேயன் யார்,
அதே மாதிரி மிகப்பெரிய ஆளுமையா இருந்திருக்கக்கூடிய ஆங்கிலேயர் யார் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஹிகின் பாதம்ஸ் போயிருப்போம், ஸ்பென்சர் பிளாசா போயிருப்போம், அப்புறமா பாத்தீங்கன்னா மூர் மார்க்கெட் போயிருப்போம். ஒரு காலத்துல மவுண்ட் ரோடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட அண்ணா சாலைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சரித்திரமே இருக்கு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த சாலை எப்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சரித்திரமா இங்க இந்த புத்தகத்துல வந்து இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்டோரியா மெமோரியல் ஹால், இன்னைக்கு ராஜாஜி ஹால்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய கட்டடம் எல்லாமே பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்டவை. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. சென்னையில வந்த முதல் கோயில் பத்தி எழுதியிருக்காரு. ஜட்கா வண்டி, ட்ராம் வண்டி இதெல்லாம் எப்படி வந்தது, சினிமா இங்க எப்படி வந்தது, இங்க தியேட்டர்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிற எல்லாமே, முக்கியமா மெட்ராஸ் பாஷை எப்படி உருவாச்சு, எத்தனை சொற்களுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் குறைஞ்சு போகும். இந்த புத்தகத்தை வந்து நிச்சயமா நீங்க வாங்குங்க, படிங்க. படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்தது இந்த சென்னையின் கதை அப்படிங்கிற புத்தகம்? பார்த்திபன் அவர்கள் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போதும் அந்த இடத்துக்கு போய் நம்ம பார்க்கணுங்கிற ஆசையை தூண்டுற அளவுக்கு இவர் எழுதியிருக்காருங்க. அதுதான் இதுல ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். சென்னையை வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு காட்சி படமாவே இந்த புத்தகத்துல வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நன்றி சார், பார்த்திபன் சார். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பணியை செஞ்சிருக்கீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை படிக்கும்போது தெரியுது. உங்களை வந்து நேர்ல சந்திச்சா இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். காலமும் கடவுளும் கருணை புரிந்தால் நிச்சயமா உங்களை சந்திக்கலாம். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு இந்த புத்தகத்தை வந்து படைச்சதுக்கு. வாசகர்கள் நிச்சயமா இந்த புத்தகத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மீண்டும் மற்றொரு புத்தக விமர்சனத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலி கட்டும்.